السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சொல்வது இந்த உரையின் நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகளோடு நாம் பார்த்து வருகிறோம். வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 25வது வயதிலே திருமணம் செய்தார்கள். அதற்கடுத்து சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அதற்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அதற்கடுத்து அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்று சொல்லிவிடுவது எளிமையானதுதான். ஆனால் அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நேற்றைய தினம் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்டான். அது அந்த வசனத்தின் பின்னணியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தேன் அருந்திவிட்டு கொஞ்சம் தாமதமாக வருவதால் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு திட்டமிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து கருவேலம் பிசினுடைய வாடை வருகிறது என்று சொல்லலாம் என்று திட்டமிட்டு அதேபோல் சொன்னார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இனிமேல் தேன் குடிக்க மாட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அதை குறித்து அல்லாஹு தஆலா நபியை பார்த்து, ஏன் நபியை நீங்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள் என்று கேட்டான் என்று நாம் சொன்னோம். அதே வசனத்தினுடைய பின்னணியில் இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. அன்ன ஹப்ஸத உம்முல் முஃமினீன் ஸாரத் அபாஹா ذات யௌம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக சென்றார். தந்தையார் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திப்பதற்காக சென்றார். வகான யௌமுஹா, அன்றைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தங்குகிற இரவாக அன்றைய நாளாக இருந்தது. அப்போது அவர் தன்னுடைய தந்தையை சந்திக்க சென்று விட்டார். பலம்மா ஜாஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது ஃபலம் யரஹா ஃபில் மன்சில், அவர்கள் வீட்டிலே இல்லை. அர்ஸல இலா அமதிஹி மாரியத்துல் கிப்தியா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இருக்கிற மனைவிமார்களில் மாரியத்துல் கிப்தியா என்கிற ஒரு அடிமை பெண்ணும் மனைவியாக இருந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குழந்தைகள் கிடைத்தது. மற்ற மனைவிமார்களுக்கு குழந்தை இல்லை. இந்த மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அது சிறு வயதிலேயே இறந்து விட்டது. அந்த மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமை பெண். அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மனைவி. அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர சொன்னார்கள். அவர்கள் வந்தார்கள். அஸாப மின்ஹா ஃபீ பைத்தி ஹப்ஸத, அவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு அங்கே தங்கினார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களோடு வீட்டில் மாரியத்துல் கிப்தியா அவர்களோடு தங்கினார்கள். ஃபஜாஅத் ஹப்ஸா அலா தில்கல் ஹால், அந்த நிலைமையில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து விட்டார்கள். ஏனென்றால் அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள். அப்போ அன்றைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய இரவு அவர்களோடு தங்க வேண்டிய அந்த நாளில் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்க சென்று விட்டு வந்தார்கள். இந்த நிலைமையில் பார்த்தபோது அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தங்கி இருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் தஃஅலு ஹாதா ஃபீ யௌமி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, என்னுடைய நாளில் இன்னொரு மனைவியோடு நீங்கள் இருக்கிறீர்களா, அதுவும் என் வீட்டிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். ஒரு மனைவியிடத்திலிருந்து வருகிற அந்த நியாயமான கேள்விதான் அது. அவர்கள் கேட்டார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கால ஃபைன்னஹா ஹராமுன் அலைய,
இந்த மாரியத்துல் கிபித்தியா எனக்கு இனிமேல் ஹராம் என்று நான் சொல்லிட்டேன். இனிமேல் மாரியத்துல் கிபித்தியாவை நான் தொடமாட்டேன், அவர் ஹராம் என்று நான் சொல்லிவிட்டார். பிறகு சொன்னார்கள், லா துஹ்பிர்னி பிதாலிக அஹதா, இதை நீ யாருமே சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நடந்த நிகழ்வை நீ யாரிடத்திலேயும் சொல்லாதே, நான் இப்படி மாரியத்துல் கிபித்தியாவை எனக்கு ஹராம் என்று நான் சொன்னதை நீ யாரிடத்திலேயும் சொல்லாதே என்றார்கள். ஃபந்தரக்கத ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல பாஹபரத்துஹா பிதாலிக, அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா ஃபீ கிதாபிஹி யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்தாத்தி அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்போது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இறக்கினான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிற அந்த ஹலாலான மனைவியை நீங்கள் ஏன் ஹராமாக்கிறீர்கள், இன்னொரு மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கிறான் என்றும் இந்த வரலாற்றின் இந்த ஆயத்தின் பின்னணியில இந்த வரலாறும் கூறப்படுகிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளை அடிப்படையில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஆசூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் தேனருந்திய நிகழ்வுதான் ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்வு வந்தாலும் கூட இதை விடவும் தேன் அருந்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ஹராமாக்கினார்களே, அதுதான் இந்த ஆயத்தின் பின்னணி என்று சொல்லுகிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டு நிகழ்வுகளிலும் வேறு வேறு காலகட்டங்களில் நடந்தது, இரண்டு நிகழ்வுகள் குறித்தும் தான் இந்த ஆயத்து ஒட்டுமொத்தமாக இறங்கியது என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனை விரிவுரையாளர் சொல்கிறார். அல்லாஹ் அனுமதித்த ஒரு காரியத்தை நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வதன் மூலம் அதனை உங்களுக்கு நீங்களே ஏன் தடையாக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி வருகிறது, நீங்களே அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், அதை நீங்களே ஏன் ஹராமாக்கி கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உணர்த்துகிறார். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சத்தியம் முறிவதற்கான பரிகாரம் குறித்து பேசும்போது இந்த வசனம் சத்தியங்களை முறித்து நற்செயல்களை செய்வதற்காக வழிகாட்டுகிறது. இது மாதிரியெல்லாம் சத்தியம் செய்தால் அதை முறித்து விட்டு நீங்கள் நற்செயல்களில் ஈடுபடுங்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் வழிகாட்டுவதற்காக இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார். இது நபிகளாரின் மாசற்ற தன்மைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூய்மையானவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மார்க்க ரீதியாக அனைவருக்கும் ஹராம் என்று அறிவிக்கவில்லை. தனது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இல்லற சூழலை கருத்தில் கொண்டு மனைவிமார்களிடத்திலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை தவிர்ப்பதாக கூறினார்கள் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காதியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஷிஃபா என்கிற கிரந்தத்திலே சொல்கிறார்கள், நபி அவர்களின் வாழ்விலே இத்தகைய சாதாரணமான மனித உணர்வுகளும் இல்லறத்தில் ஏற்படும் சில விவாதங்களும் நிகழ்வது இறை தூதுவ பணிக்கு எந்த விதமான பாதிப்பையும் கலங்கத்தையும் ஏற்படுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு, ரெண்டு பேரும் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். வேண்டாம், அவர் வேண்டாம் என்று விட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இல்ல உங்க அத்தா வர சொல்லட்டுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்தபோது நீ முதல்ல சொல்றியா நான் சொல்லட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் விஷயத்தை. அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நீங்களே சொல்லுங்கள், ஆனால் உண்மையை தான் பேசணும். அது எவ்வளவு பாரதூரமான வார்த்தை. ஒரு மனைவி என்கிற ரீதியில இது மாதிரியான விஷயம், அதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் அடிக்க போய்விட்டார், அடித்தே விட்டார்கள் என்று வருகிறது வரலாற்றில். அடுத்த அடி எடுப்பதற்குள்ளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒதுக்கி கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னப்பா குடும்பத்துல நீ சமாதானத்தை ஏற்படுத்துவதா நீ சண்டை எச்சாகி கொண்டு நீ முதல்ல வெளியே போட்டாங்க அபூபக்கர் அவர்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சகஜம். இப்படி நடக்கிற போது என்ன தீர்வு என்று மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான கலங்கத்தையும் ஏற்படுத்தார்.
மாறாக அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கும் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையாக பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ அதை ஹராமாக்குகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அது நபியாகவே இருந்தாலும் கூட அல்லாஹ் அனுமதித்து விட்டான் ஒன்றை, அதை ஹராமாக்குகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் பின்னணியிலே சத்தியம் குறித்தும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியம் செய்தால் 3 வகையான சத்தியங்கள் இருக்கிறது. முதலாவது சத்தியம் லகுல் யமீன், வீணான சத்தியம். அல்லாஹ் லா யுஆஹிதுகுல்லாஹு பில்லஹவி ஃபீ ஐமானிக்கும், நீங்கள் சத்தியத்திலே வீண் விரயமாக வீணாக விளையாட்டாக செய்கிற சத்தியத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். வீணான சத்தியம் என்றால் சத்தியமா நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இப்படி போனாரு அப்படின்னு சொல்றது. அல்லாஹ்வின் சத்தியமாக நான் பார்க்கல அப்படின்னு சொல்றது. எப்ப நான் போன ரோட்ல போனேன், நீ கண்டுக்கவே இல்லைன்னு கேட்டா சத்தியமா நான் பார்க்கலப்பா உன்னை அப்படின்னு இந்த மாதிரியான சத்தியங்கள் இருக்கிறது. இது எந்த விதமான உறுதியான நோக்கமின்றி சொல்லக்கூடிய சத்தியம். இதற்கு எந்த விதமான பரிகாரம் இல்லை. இரண்டாவது வகையான சத்தியம் இருக்கிறது, அல் யமீனுல் முன்அகிதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உறுதியிட்டு ஒரு விஷயத்தை சொல்வது. நாளை செய்வேன், நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் சத்தியமா போக மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்வது. இந்த சத்தியம் இருக்கிறதே, அதை மீறிவிட்டால் கண்டிப்பாக சத்தியத்திற்கான பரிகாரம் செய்ய வேண்டும். வலாக்கி வாஹதுக்கும் பிமா அக்கத்தும் அலைமான் ஃபகஃபாரத்து இத்ஆமு அஷ்ரத்தி மசாகின மின் அவ்ஸதி மா துத்இமூன மின் அஹ்லிக்கும் அவ் கிஸ்வத்துஹு, அதாவது சத்தியம் செய்து அதை முறித்து விட்டால், ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன் அல்லாஹ்வின் சத்தியமாக என்று உறுதியிட்டு சொல்லிவிட்டு அதை செய்தார் என்றால், அல்லது இந்த காரியத்தை நாளை சத்தியமா அல்லாஹ்வின் சத்தியமாக செய்வேன் என்று உறுதியிட்டு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால், அவர் அந்த சத்தியத்தை முறித்து விட்டால், அந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாவிட்டால், அதேபோல் செய்ய மாட்டேன் என்கிற காரியத்தை அவர் செய்தார் என்றால் அது உறுதியான சத்தியமாகிவிடும். அதற்கு பரிகாரம் கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன பரிகாரம்? 10 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, அல்லது அவர்களுக்கு உடை கொடுப்பது, அல்லது அடிமையை உரிமை விடுவது. இந்த 3 பரிகாரம். இந்த 3ல ஏதோ ஒன்று செய்யணும். அதை செய்யாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லணும். அப்படி சத்தியத்துக்கு 3 நாள் நோன்பு வைக்கணும், அது பரிகாரம். இது உறுதியான சத்தியத்துக்கு. 3வது ஒரு சத்தியம் இருக்கிறது, அல் யமீனுல் நமூஸ், இது பொய் சத்தியம். இது ஆபத்தானது. அதாவது பணம் வாங்கிவிட்டு அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வாங்கவில்லை என்று பொய் சத்தியம் செய்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்கள்ல லிஸ்ட்ல இதை சேர்க்கிறாங்க, பொய் சத்தியத்தை. அப்ப இதற்கு என்ன பரிகாரம் என்றால், யாருக்கு பணம் வாங்கினியோ அந்த பணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். இப்படி சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா, அல்லாஹ்வின் சத்தியமா நான் வாங்கிட்டு வாங்கலன்னு சொன்னா அந்த சத்தியத்தை அவர் முறித்து விட்டார் என்றும் அர்த்தம். அப்ப சத்தியத்தை முறிச்சிட்டாருன்னா அந்த காசு அவருக்கு கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட தௌபாவும் செய்யணும். இதற்கு பரிகாரம் தேவையில்லை, பரிகாரம் செய்து கொண்டாலும் நல்லது என்ற பக்கம் மார்க்க வல்லுநர்கள் வழிகாட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் ஒரு படிப்பினையாக பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தியத்திற்கு பரிகாரம் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் இல்லாத சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் 3 வகை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அடிப்படையில் செய்வதற்கு நண்பர் நம்முடைய தந்தல்வானா ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.